மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெப கூட்டம். நாள் டிசம்பர் 21. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். உங்க வாழ்க்கை கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் அநேகவற்றை கர்த்தர் மாற்றி விடுவார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் சொல்லுங்கள். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். என் வழி கோணலா இருக்குது, என் வழி மாறுபாடா இருக்குது, நான் தப்பா நடந்துகிட்டு இருக்கிறேன் என்ற உணர்வு செம்மையானவர்களுக்கு வரும். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், PRC டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காக இணைந்து ஜெபிப்போம் வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு 9498 00 0449 9442 80 0449. சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. வழியை காத்திடுவே, நடக்கும் வழியை சொல்லிடுவே, போகும் வழியை காட்டிடுவே, நடக்கும் வழியை சொல்லிடுவே, உன்னோடு எப்போதும் இருந்திடுவே, உனக்காய் யாவையும் செய்திடுவே, உன்னோடு எப்போதும் இருந்திடுவே, உனக்காய் யாவையும் செய்திடுவே. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. காலையில் என் முகம் தேடிடு, கலக்கம் எல்லாம் நீங்கிடு. காலையில் என் முகம் தேடிடு, கலக்கம் எல்லாம் நீங்கிடு. கலங்கி போன உள்ளங்களை என்னிடம் கொண்டு சேர்த்திடு, கலங்கி போன உள்ளங்களை என்னிடம் கொண்டு சேர்த்திடு. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. வானத்தை அண்ணாந்து பார்த்திடு, நட்சத்திரங்களை எண்ணிடு. வானத்தை அண்ணாந்து பார்த்திடு, நட்சத்திரங்களை எண்ணிடு. எண்ணி முடியாத நன்மைகளை என்றும் உனக்கு தந்திடுவே, எண்ணி முடியாத நன்மைகளை என்றும் உனக்கு தந்திடுவே. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு.
ஹalleluya ஆவியானவரே ஹalleluya என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறவரே ஹalleluya 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 மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் என்று சொல்லி இங்கு வேத வசனத்தில் வாசிக்கிறோம். சாஸ்திரிகள் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அந்த நட்சத்திரத்தின் வழிகாட்டுதலில் அவர்களுக்கு தோன்றின அந்த நட்சத்திரத்தை வைத்து அவர்கள் எருசலேமுக்கு வந்து விட்டார்கள். அந்த ஊருக்குள் வந்தவர்களுக்கு எந்த இடத்தில் அவர் வந்திருக்கிறார், எந்த இடத்தில் அவர் பிறந்திருக்கிறார், எங்கே போய் அவரை பணிந்து கொள்ளலாம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அதனால் அவர்கள் ஏரோது அரண்மனைக்குள் நுழைந்து விட்டார்கள். எருசலேம் வரைக்கும் வந்தவர்கள் இப்பொழுது ஏரோது அரண்மனைக்குள் அவர்கள் போய்விட்டார்கள். இன்றைக்கு கணக்கற்ற மக்கள் எங்கே இந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை பணிந்து கொள்ள முடியும் என்று கணக்கற்ற மக்கள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார், யாரிடத்தில் பிறப்பார், எப்படி அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று கணக்கற்ற மக்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது ஏரோது அரண்மனையில் நுழைந்த போது ஏரோதுக்குள் ஒரு கலக்கம் உண்டாயிற்று. நான் இங்கு ஒரு ராஜாவாக வீற்றிருக்கும் போது இன்னொரு ராஜா இங்கு பிறந்திருக்கிறாரா என்று சொல்லி ஒரு பயத்தோடும் கலக்கத்தோடும் அங்கு ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்களை அழைத்து அவன் கேட்கிறான், யூதருக்கு ராஜாவாக பிறப்பவர் எங்கே பிறப்பார் என்று கேட்டபோது அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், யூதேயாவில் இருக்கிற பெத்லகேமிலே பிறப்பார் என்பதை குறித்து ஏரோதுக்கு சொல்லிவிட்டார்கள். ஏரோதுக்கு தெரிந்துவிட்டது பெத்லகேமில் இயேசு பிறப்பார் என்று. தன்னிடத்தில் கேட்க வந்த அந்த சாஸ்திரிகளிடத்தில் ஏரோது அதை சொல்லவே இல்லை. யூதேயாவில் இருக்கிற பெத்லகேமில் இயேசு பிறப்பார் என்று எனக்கு இப்பொழுது செய்தி தெரிந்திருக்கிறது, நான் இதை உனக்கு சொல்லுகிறேன் என்று ஏரோது சொல்லாமல் தனக்குள்ளே வைத்து கொண்டு அவர்களிடத்தில் அவன் சொல்லுகிறான், நீங்கள் போய் திட்டமாய் அதை விசாரித்து அது எங்கே என்று எனக்கும் வந்து சொல்லுங்கள், அப்பொழுது நானும் அவனை வந்து பணிந்து கொள்வேன் என்பதாக ஒரு விரோதமான மனநிலையோடு கூட அவன் பேசுகிறதை குறித்தும் சொல்லுகிறதை குறித்தும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று தெரிந்திருக்கிற நாம் இந்த ஏரோதை போல இந்த இடத்தில் பிறப்பார், இவர்களிடத்தில் பிறப்பார்
என்ற நல்ல செய்தியை நாம் யாருக்காவது சொல்லுகிறோமா, சொல்லாமல் விட்டு விடுகிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த ஏரோதை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்தும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதோ மனுஷர்களிடத்தில் என்னுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் தோன்றின எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தோன்றின எந்த மனிதரிடத்திலும் வந்து அவர் வாசம் பண்ணுவார். அவரை நாம் எங்கும் தொழுது கொள்ளலாம், எந்த இடத்திலும் அவரை தொழுது கொள்ளலாம். கண்களை மூடி ஆண்டவர் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் வாழ்க்கையை ஆசீர்வதியும் என்று யாராயிருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற போது அவரை நாம் தொழுது கொள்ள முடியும், பணிந்து கொள்ள முடியும். இந்த செய்தியை ஏரோது அறிந்திருந்த அந்த செய்தியை இந்த சாஸ்திரிகளுக்கு அவன் தெரியப்படுத்தாமல் போய்விட்டான். ஆனால் பாருங்கள், அவர்கள் அதிலிருந்து அரண்மனையிலிருந்து வெளியே வந்தவுடனே அன்றைக்கு அவர்கள் கிழக்கிலே சந்தித்த அந்த நட்சத்திரம் திரும்பவும் அவர்களுக்கு தோன்றி பிள்ளையாகிய இயேசு இருக்கிற இடம் வரைக்கும் அவர்களை சரியாக வழிநடத்தி கொண்டு வந்து சேர்த்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் இயேசுவை அறிந்து அவரை பணிந்து கொள்ள, தொழுது கொள்ள நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அதே போல நம் மூலமாக அநேகர் இயேசுவை அறிந்து அவரை பணிந்து கொள்ள வருவதற்கு நாம் ஒரு கருவியாக வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக இந்த காலை நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிற கணக்கற்ற மக்கள் நடுவில், இருள் சூழ்ந்த நிலைமையில் தடுமாறி கொண்டிருக்கிற மக்கள் நடுவில் எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு என்ற நாமத்தை காண்பிக்கிறவர்களாக, சொல்லுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளை, அறிந்திருக்கிறவைகளை நாங்கள் மறைத்து வைத்துக் கொண்டிராதபடி, ஒளித்து வைத்துக் கொண்டிராதபடி அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாக, நல்ல ஒரு சுவிசேஷகராக, நல்ல ஒரு சுவிசேஷகியாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இருளில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் வெளிச்சத்தினிடத்திலே கொண்டு வரும்படியாக, இந்த ராஜா எங்கே பிறந்திருக்கிறார், பிறப்பார் என்றும் யார் அவரை பணிந்து கொள்ள முடியும் என்று சரியாய் கற்றுக் கொடுக்கவும் சொல்லிக் கொடுக்கவும் ஏற்ற திரளான சுவிசேஷகர்கள், சுவிசேஷகிகளை நீர் எழுப்பி ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.